Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைக்காய் மசால். எப்பவும் செய்யற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா மசாலா அரைச்சு செய்ய போறோம். டிஃபரண்டான டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்ல காம்பினேஷனா இருக்கும். இங்க பாருங்க மேல நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்ட்டா வித்தியாசமான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நான் ஒரு வாழைக்காய் நல்ல முத்தின வாழைக்காயை எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா முத்தி கெட்டியாக இருக்க மாதிரி வாழைக்காய் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு தோலை எல்லாத்தையும் பீல் பண்ணிடலாம். முத்தின வாழைக்காய் இருக்கும்போது வெந்தாலும் அது உள்ள அப்படியே சாஃப்டாக மாவு மாதிரி இருக்கும். அதனால தான் முத்தின வாழைக்காய் செய்கிறதுக்கு இந்த சூப்பராக இருக்கும் இந்த மசால். இந்த அளவுக்கு திக்காக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சன்னமாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயராக கட் பண்ணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நம்மளோட ஃபேவர் தானே, எவ்வளோ மொத்தம் கட் பண்ணுன்றது தான். கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம், ஏன்னா கருத்து போய்டும் வாழைக்காய், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எல்லாமே இதே மாதிரி இருக்கும் இந்த ஷேப்பில். அதே மொத்தத்தை கட் பண்ணுறப்போ நம்ம செய்கிறப்ப கரெக்டான பொசிஷனில் இருக்கும். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பூண்டு 5 பல், சின்ன வெங்காயம் 10, 1 இன்ச்சு தோல் சீவி கட் பண்ணி போட்டுக்கலாம், கிராம்பு 2, லவங்கப்பட்டை 1 சின்னதாக, தக்காளி 1 சின்ன பழமாக இருந்தால் போதும், ஒரு லைட்டான ஒரு புளிப்புக்காக, உப்பு காய்க்கு தேவையான அளவு உப்பு மசாலாவுக்கு சேர்த்து அதில் போட்டுடலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த வாழைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ண வாழைக்காயெல்லாம் எடுத்து போட்டுட்டு லைட்டாக கலர் செஞ்சால் மேலே ஒரு லைட்டாக ப்ரௌன் ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும். இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கலர் செஞ்சாலோடனே வாழைக்காயில் லைட்டாக உப்பு பிடிச்சிக்கும். காய் சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் உப்பு ஃபீல் இருக்கும், இல்லைனா சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். மசாலா மட்டும் உப்பு இருக்கும். இப்போ லைட்டாக கலர் செஞ்சாலோடனே எடுத்துடணும். ரொம்ப கிறிஸ்பியாக விட்டுறக்கூடாது, அப்புறம் மசாலாவெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணாது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம கொஞ்சம் எண்ணெய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதே எண்ணெயிலே கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் உளுந்து 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, அதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்க ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த வாழைக்காவை இதில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நல்லா பரட்டி விடுவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ நிதானமாக நல்லா அப்சர்வ் பண்ணி வேகும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். கலர் மேலே எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. பார்க்குறப்ப எண்ணெய் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிடும். இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வாழைக்காய் மசால் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிளகு நிறைய சேர்த்துருக்கறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைக்காய் வாயு பிடிக்கும், இது பண்ணி கேஸ் ட்ரபிள் பண்ணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். வாழைக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால நம்மளோட டைஜஷன் எல்லாமே நல்லா இது பண்ணும். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். Thanks for watching.